தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பல பங்களாதேஷிகள் பெங்காலில் இருக்கிறது கஷ்டம்டா, பீகாரில் இருக்கிறது கஷ்டம்டா, அசாமில் இருக்கிறது கஷ்டம்டான்னு சொல்லிட்டு சவுத்து நோக்கி வரோம். கர்நாடகா, தெலங்கானா, தமிழ்நாடு, இன்ஃபேக்ட் டெல்லி ப்ரொட்டஸ்ட்லேயே கூட நிறைய ரோஹிங்கியாக்கள் இந்த இதில் கலவரத்தில் ஈடுபட்டதாக தகவல்கள். சீலம்பூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் அதிக ரோஹிங்கியாக்கள் வசிப்பதாக தகவல். ஸோ அவங்க மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது உள்நாட்டு அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்பது அரசாங்கத்தின் வட்டாரங்கள், பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. இன்னொரு பக்கம் பங்களாதேஷுக்கு செல்ல வேண்டிய நதிநீர் இந்தியா கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்கின்றது. அப்படி நம்ம ஆரம்பித்தால் அசாம் மூலமாக பிரம்மபுத்திரா ட்ரெயின் ஆகிறதையும், இந்த சைடு கங்கை அங்கே பிரம்மபுத்திரா கங்கை அங்கே ட்ரெயின் ஆகிறதுனால்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டான்றது பங்களாதேஷ் தான். அப்படி நம்ம டேமை கட்டினா நதிகள் மூலம் செல்லும் நீர் ஆதாரம் கம்மியாச்சுன்னா கடல் உள்வாங்கும். ஸோ மக்கள் வசிக்கிறதுக்கு உகந்த பகுதிகள் இல்லாமல் போய்விடும். இது மாதிரியான பிரச்சனை பங்களாதேஷ் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் அவங்க புத்தியை மாற்றிக்க போகிறதில்லை. அவங்க புத்தி பாகிஸ்தானோட பிரதிபிம்பமாகத்தான் இருக்கிறதே தவிர்த்து இன்னும் அவங்க திருந்துற மாதிரி தெரியல. திருந்தாவிட்டால் திருந்துவதற்கு என்ன வழிமுறையோ அந்த வழிமுறையை நாம் கையில் எடுப்போம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் ஜெயந்த். சார், பங்களாதேஷ் பார்டர் தான் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் இருக்குது. முன்னாடி தான் அங்கேருந்து நிறைய நபர்கள் இங்கே இருந்தாங்க இந்தியாவுக்குள்ள. அப்புறம் அந்த ஆதார் கார்டை கொடு, ப்ரூஃபை கொடுன்னு சொல்லி எல்லாருமே அவங்க நாட்டுக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இப்போது மீண்டும் இந்த பங்களாதேஷில் இருந்து இந்தியாவில் கூடுதலான சதிகள் நடந்துட்டு இருக்கிற தகவல்கள்லாம் வருது. எந்த அளவுக்கு சாத்தியம்? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக கசிந்திருக்கிற தகவல் என்னென்னா, பங்களாதேஷ் சைடு சுவேந்து அதிகாரப்பூர்வமாக சொன்னது, கேம்புகள் ஒரு 3-4 இடத்துல டிடைன்மெண்ட் கேம்ப்னு சொல்லிட்டு அவங்க கேம்ப் செட்டப் பண்ணாங்க. இந்த போலி ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு பங்களாதேஷிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவியவர்களை அங்கே வைத்து திரும்பி பங்களாதேஷ்குள்ளே திரும்ப அனுப்புறது அதிகாரப்பூர்வமாக. அது மாதிரி பங்களாதேஷ் 10,000 பேரை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். 10,000 பேரை. மற்றவர்களை பல லட்சம் பேர் சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டோட நைட்டாக பார்டரில் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு ஓடி போயிருக்காங்க. இதில் கணிசமாக ஒரு 10% ஃபிங்கர் பிரிண்ட்டு கூட வைக்காமல் பார்டருக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. ஒரு 600 கிலோமீட்டர் பார்டர் இன்னும் ஃபென்ஸ் பண்ணல, அந்த இடத்துல தாண்டிட்டாங்க. மொத்த பார்டர் இந்தியா பங்களாதேஷ் பார்டர் 4096 கிலோமீட்டர். இப்போது சுவேந்து அதிகாரி வந்தப்புறம் முதல் 2 மாதங்களுக்குள்ளேயே பார்டர் ஏரியா பல பகுதிகளில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க பிஎஸ்எஃப்க்கு ஃபென்சிங் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 1173 ஏக்கர் மத்திய அரசுக்கு ஒப்படைச்சிட்டார், எல்லையை வேலிகளை போடுறதுக்கு, தடுப்பு வேலி போடுறதுக்கு. ஸோ இதனால் பெரிய அளவுக்கான ஊடுருவுகள் கம்மியாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பல பங்களாதேஷிகள் பெங்காலில் இருக்கிறது கஷ்டம்டா, பீகாரில் இருக்கிறது கஷ்டம்டா, அசாமில் இருக்கிறது கஷ்டம்டான்னு சொல்லிட்டு சவுத்து நோக்கி வராங்க. கர்நாடகா, தெலங்கானா, தமிழ்நாடு, இன்ஃபேக்ட் டெல்லி ப்ரொட்டஸ்ட்லேயே கூட நிறைய ரோஹிங்கியாக்கள் இந்த இதில் கலவரத்தில் ஈடுபட்டதாக தகவல்கள். சீலம்பூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் அதிக ரோஹிங்கியாக்கள் வசிப்பதாக தகவல். ஸோ அவங்க மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது உள்நாட்டு அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்பது அரசாங்கத்தின் வட்டாரங்கள், பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. இது இன்னொரு பக்கம் இருக்க, பங்களாதேஷில் இருந்து ஜமாத்தே இஸ்லாமி கட்சி இப்போது நடந்துட்டு இருக்கிற டெல்லி போராட்டத்துக்கு அதிகாரப்பூர்வமாக அவர்களோட லெட்டர் ஹெட்லேயே இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனையில் தலையிடுவதற்கு ஜமாத்தே இஸ்லாமிக்கு என்ன அங்கீகாரம் இருக்கிறது? அப்படி அங்கீகாரம் வழங்கப்பட்டால் சிஜேபி என்ற கட்சி இங்கே மாறுதட்டி கொள்ளும் இந்த மாணவர்களுக்காக போராடுற அந்த அமைப்பு ஏன் பங்களாதேஷ் ஜமாத்தே இஸ்லாமியை கண்டிக்கவில்லை? அடுத்து குஜராத்
ஏடிஎஸ் வந்து ஒரு 8 பேரை கைது செய்திருக்கு பாம்பு வைக்கக்கூடிய ஒரு முயற்சியில். அதில் சிலருக்கு வந்து ஜமைத் இஸ்லாமி பங்களாதேஷோட தொடர்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் மூலமாக ஆசிம் முனீர் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியில் அடுத்த தாக்குதல் இந்தியாவுக்கு வெஸ்ட்லேருந்து வராது, ஈஸ்ட்ல இருந்தால் வரும்னு சொல்லியிருந்தான். இப்போது மேற்கில் இருந்து வராது, கிழக்கில் இருந்தான் வரும்னா எங்கேருந்து வரும்? இந்தியா எல்லைக்கு ஒட்டியுள்ள பல்வேறு நகரங்கள் பங்களாதேஷின் கட்டுப்பாட்டில், அதாவது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நகரங்கள், அவங்களோட பாராளுமன்ற தொகுதிகள் ஜமாத் இஸ்லாமி கட்டுப்பாட்டில் உள்ளன. இதில் ரோஹிங்கியாக்களை உள்ள அனுப்புறதுக்காக பல என்ஜிஓக்கள் பங்களாதேஷில் நிறுவப்பட்டுள்ளன. அந்த என்ஜிஓக்கள் இந்தியாவில் இருக்கும் சில என்ஜிஓக்களோடு ஒரு எழுதப்படாத ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தி கொண்டு ரோஹிங்கியாக்களை ஊடுருவ செய்வதற்கும் தாக்குதல் செய்வதற்கும் முயற்சிகள் எடுக்கின்றார்கள். குறிப்பிட்டு பங்களாதேஷிகளோட இலக்கும் நோக்கமும் வந்து கல்கட்டா நகரம் மட்டும் இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்கட்டா நகரம் மட்டும் இல்லாமல் ஒரிசா, அதை தவிர்த்து சவுத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் இதோட தாக்கம் இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் அரசு வந்து இந்தியா கூட ரொம்ப உரசல் போக்கு கடைப்பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டிய எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டு, அதுக்கப்புறம் கரண்ட்டை கொடுக்குறேன்னு கரண்ட்டை கட் பண்ணிட்டோம். இப்போ குய்ய முறைன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயம், இராணுவ உதவி சைனா கிட்ட இருந்து வாங்கி அவங்களோட பலத்தை வலிமையை பெருத்துக்கிட்டு இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் சிந்தனையில் இருக்காங்க. ஆனால் 50 மீட்டருக்கு ஒரு சோல்ஜரை கூட அவங்களால போட முடியாது, 2 பேரை போட முடியும் மேக்ஸிமம். போனால் ஒரு 100 மீட்டருக்கு 50 மீட்டர், 50லேருந்து 100 மீட்டர் ஒவ்வொரு இடத்த, அது இடத்த பொறுத்து இருக்கு, அந்த இடத்தோட பூகோள ரீதியை பொறுத்து இருக்கு. அப்படி போட்டால் கூட பல இடங்களில் வந்து வெற்றிடம் தான் இருக்கும், சைனாவோட உபகரணங்களை வாங்கினா கூட. அதனால தான் இந்தியா என்ன பண்ணுறாங்க, சிலிகுரி காரிடாரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதை முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டில் பெங்கால் அரசு ஒப்படைத்துள்ளது, சிலிகுரியை விரிவுபடுத்துவதற்கு. இது இல்லாமல் நார்த் 24 பர்கனாஸையும், மால்டா, முர்ஷிதாபாத் இந்த பகுதிகள் எல்லாம் பார்டர் ஃபென்சிங் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இந்த ஸ்பீடில் போச்சுன்னா மழைக்காலம் வரத்துக்கு முன்னாடியே வேலை முடிந்துவிடும். ஒரு பக்கம் இந்த பார்டர் ஃபென்சிங்கில் இந்த சைடில் வந்து புது பேஸுகள், இராணுவ தளவானங்களான கிஷன்கஞ்சில் ஒரு தளவானம், பீகாரில் இராணுவ தளம், அதே மாதிரி பெங்காலில் ஒரு புது இராணுவ தளம், அசாமில் ஒரு புது இராணுவ தளம், 3 புது தளங்களை அமைத்துள்ளார்கள். அதாவது இராணுவ பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அது இல்லாமல் அஷிம்புராவில் ஒரு புது விமான தளத்தை அமைத்துள்ளார்கள். இது எல்லாமே வந்து அந்த சிக்கன் நெக் காரிடாரை காப்பாற்றுவதற்கு. பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய பல்வேறு பேச்சுக்களும் பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்களும் வந்து அவங்க சொல்கிறது என்னன்னா, முன்னாள் இராணுவ அதிகாரிகள் உட்பட, நாங்கள் முதல்ல சிக்கன் நெக்கை கட் பண்ணிவிடுவோம், நாங்கள் என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது, அதான் உனக்கு தெரியாது இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியாது, இது மாதிரியான பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பங்களாதேஷுக்கு செல்ல வேண்டிய நதிநீர் வந்து இந்தியா கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்கின்றது. அப்படி நம்ம ஆரம்பித்தால் அசாம் மூலமாக பிரம்மபுத்திரா ட்ரெயின் ஆகிறதையும், இந்த சைடு வந்து கங்கை வந்து அங்கே பிரம்மபுத்திரா கங்கை அங்கே வந்து ட்ரெயின் ஆகிறதுனால வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டான்றது வந்து பங்களாதேஷ் தான். பங்களாதேஷே ஒரு டெல்டா தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் சின்ன சின்ன ஆறுகள், ஓடைகள் எல்லாம் விரிசல் விட்டு இருக்கும் பங்களாதேஷ் ஃபுல்லாக. ஸோ அவ்வளோ பெரிய பங்களாதேஷை வந்து தண்ணி வந்து அவங்களுக்கு டேம்ஸ் வந்து பெருசாக கட்ட முடியாது. அவங்களுக்கு இயல்பான மலை பிரதேசங்கள் இல்லை, எக்ஸப்ட் சிட்டகாங் ஹில் ட்ராக்ஸ் தவிர்த்து அவங்களுக்கு மற்றது எல்லாமே சதுரமான நிலப்பகுதி தான். ஸோ அவங்களுக்கு டேம்கள் எல்லாம் கட்ட முடியாது. இந்தியா வந்து தண்ணீர் தேக்கி வைக்கணுன்ற ஒரு போக்கை கடைப்பிடிச்சதுன்னா, சைனா வந்து டேம் கட்டினா கூட 30% டேமை தான் கட்ட முடியும். இப்போ அருணாச்சலில் ஒரு டேமை கட்டினாங்க, ரொம்ப புத்திசாலிங்க அவங்க. எப்படி இருந்தாலும் சீனர்கள் கட்டின பகுதி வந்து சிஸ்மிக் ஜோன், எர்த்குவேக், பூகம்பம் வரக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் டேமை கட்டினா ட்ரில் பண்ணாங்கடான்னா டேம் கிராக் விட்டுருச்சு, பெரிய கிராக்கு. இப்போ புதுசாக திரும்பி கட்டணும்.
அது 2030-33 அது யூசேஜுக்கு வந்திருக்கணும், பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும். உலகத்தின் மிகப்பெரிய டேம்னு அவங்க சொன்னாங்க யாலூர் ரிவர் மேலே. பட் ஆனால் அந்த டேமை கட்டி முடிப்பாங்களான்றதே இன்றைக்கி டவுட்டாக இருக்குது. ஆனால் இந்தியாவில் அவங்க என்ன டேம் கட்டினாலும் இந்தியாவில் வரக்கூடிய நீரை அவங்களால தடை செய்ய முடியாது. 30% சைனாவிலேருந்து அவங்க தடை பண்ண முடியும், மிச்ச நீர் இந்தியாவுக்கு வந்தே தீரும். அந்த நிலப்பரப்போட தன்மை அப்படி. நம்ம திரும்பி பங்களாதேஷ்குள்ளே அனுப்புகிற நீரை நம்ம தடை பண்ண முடியும் நம்ம டேம்கள் மூலமாக. அப்படி நம்ம டேமை கட்டினா பங்களாதேஷ் வறண்ட பிரதேசமாக, ஒருவேளை இந்த நீராதாரம் நதிகள் மூலம் செல்லும் நீராதாரம் கம்மியாச்சுன்னா அப்போது இயற்கையாக வரக்கூடிய நீர் வராமல் போனால் செயற்கையாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கடல் உள்வாங்கும். கடல் உள்வாங்கும் போது அப்போ என்ன ஆகும், நிலத்தோட தன்மை மாறும். நிலத்தோட தன்மை மாறிச்சுன்னா என்ன ஆகும், உப்புத்தன்மையாக மாறிடும் அந்த இடம் ஃபுல்லாக. ஸோ மக்கள் வசிக்கிறதுக்கு உகந்த பகுதிகள் இல்லாமல் போய்விடும். இது மாதிரியான பிரச்சனை பங்களாதேஷ் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் அவங்க புத்தியை மாற்றிக்க போகிறதில்ல. அவங்க புத்தி பாகிஸ்தானோட பிரதிபிம்பமாகத்தான் இருக்கிறதே தவிர்த்து இன்னும் அவங்க திருந்துற மாதிரி தெரியல. திருந்தாவிட்டால் திருந்துவதற்கு என்ன வழிமுறையோ அந்த வழிமுறையை நாம் கையில் எடுப்போம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 80% பார்டர் இந்தியாவின் கட்டுப்பாட்டில், இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் நேரடியாக வந்து விட்டது. இதுக்கு முன்னாடி 2217 கிலோமீட்டர் பங்களாதேஷ் பார்டரில் இந்தியாவோட அரசோட கட்டுப்பாட்டை சீர்குலைக்கும் வண்ணம் ஒரு அரசு அங்கே இருந்தது. இன்னைக்கு இல்லை. பெரிய அளவுக்கான பார்டர் மத்தியில் எந்த அரசு இருக்கோ அதுதான் மாநில அரசாகவும் இருக்குது. வெறும் வெஸ்ட் பெங்கால் மட்டும் இல்லாமல் அசாமும் சரி, திரிபுராவும் சரி, மற்ற மாநிலங்களும் சரி. ஸோ இதனால் பங்களாதேஷ் முழுமையாக இன்று ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறது. ஒன்று, அவங்க மக்களை திரும்ப பெற வேண்டும். ரெண்டாவது, இந்தியாவுக்கு எதிரான போக்கை கடைபிடித்தாலோ, பாகிஸ்தானுக்கு சாதகமான, சைனாவுக்கு சாதகமான போக்கை கடைபிடித்தாலோ, இல்லை இராணுவ ரீதியில் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் கொடுக்க முயன்றாலோ அவர்களுக்கான பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்று அவர்கள் நல்ல புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியிலும் இந்தியா மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தாக்கம் அதிகம். கரண்ட்டு, இது நம்மளுக்கே கூட எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கும்போது அவங்களுக்கு 5000 டன் எண்ணெய் கொடுத்தோம். மறந்துடாதீங்க, க்ரூட் ஆயில் கொடுத்தோம் நம்ம ஈரான் வார் நடந்துட்டு இருக்கும்போது. ஸோ அப்படி இருந்தும் நம்ம என்ன கொடுத்துட்ருக்கோம்டான்னா மனிதாபிமான அடிப்படையில் அங்கே நம்ம கொடுக்க. இப்போ ஆஃப்லேட் என்ன ஆகுதுன்னா, இப்போ பெங்காலில் அரசு மாற்றம் நடந்த பிற்பாடு அங்கே இருக்கும் இந்துக்களுக்கு ஒரு உத்வேகமும் ஒரு தைரியமும் வந்திருக்கு. எங்கே? பங்களாதேஷில். இங்கே இந்து மேலே கை வச்சா அங்கே எதிரொலிக்கும். ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி பங்களாதேஷில் கையை வச்சா வெஸ்ட் பெங்காலில் எதிரொலிக்கும், திரிபுராவில் எதிரொலிக்கும், அசாமில் எதிரொலிக்கும். டிடென்ஷன் சென்டர்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஸோ பயம், அச்சுறுத்தல் பங்களாதேஷை சுத்து போட்டு அவர்களை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் பங்களாதேஷ் இராணுவத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவு இன்னும் பாகிஸ்தான் ISIயோடு தொடர்பில் இருக்கிறது. ஸோ இந்த சைட்லேருந்து வர தாக்குதலை அந்த சைட்லேருந்து பண்ண முடியுமா என்ற முயற்சிகள் எடுத்த வண்ணம் தான் பங்களாதேஷ் இருக்குது. இதை நம்ம குறிப்பிட்டு வரக்கூடிய மாதங்களான செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து அந்த தீபாவளி காலம் வரை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு காலம் அது. ஒரு தாக்குதல்னு ஒன்று வந்தால் அந்த சைட்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ காஷ்மீர்லேயும் அதே மாதிரி இப்போது இது தாக்குதலுக்கான காலம். குறிப்பிட்ட அனந்தநாக் பகுதியில் இந்த யாத்திரை, வைஷ்ணவ தேவி யாத்திரை நடக்கிறதோ அதை டார்கெட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் பாகிஸ்தான் டைரக்டாக இல்லாமல் TRF, அதாவது பேல்காம் அட்டாக்ல யார் ஈடுபட்டார்களோ அவர்கள் பேர்லேயே தாக்குதல் பண்ணுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு வாட்டி முறியடித்தா பரவாயில்ல, அவனுக்கெல்லாம் தேவை ஒரு வாட்டி ஜெயிக்க வேண்டியது தான். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிக்கணும், ஒவ்வொரு வாட்டியும் அதை நிறுத்தணும்.
ஸோ வி கான்ட் லோவர் அவர் காட். நம்ம வந்து கொஞ்சம் கூட கன்சிமிட்னா அவன் முடிச்சுட்டு போயிடுவான். இது நடுவில் நாட்டுக்குள்ளே இந்த அமளியை வந்து அந்நிய சக்திகள் கட்டவிழ்த்து விட பார்க்கிறது. அவங்களோட கொள்கை என்னடான்னா, இந்தியாவுக்குள்ள ஒரு டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், டிவைட் பண்ணணும். அதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி, அமளியை உண்டாக்கி இந்தியாவை துண்டாடணும். இது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி, அரசியல் ஸ்திரத்தன்மை, இதை எல்லாத்தையும் பலவீனப்படுத்தணும். அப்போ இராணுவ பலமும் அடி வாங்கும். இதுதான் அவங்களோட நீண்ட கால கொள்கையாக இருக்குது. அதில் ஒரு பகுதியாக தான் கார்னிகோபார் ப்ராஜெக்டை கூட எதிர்க்கிறாங்க. சைனா எதிர்க்குது. அது மலாக்காலேருந்து வரக்கூடிய அவங்க சைனா கப்பல்கள் 45% ட்ரேட் அந்த ரூட்டில் போகும். குறிப்பிட்டு சைனாவுக்கு வந்து 80% எண்ணெய் இந்த வழியில் போகுது. அந்த வழியில் இந்திய இராணுவத்தோட ஒரு பேஸ் அங்கே கட்டமைச்சு, அங்கே ஒரு பெரிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் காரிடாரை கட்டமைச்சு, கிட்டத்தட்ட 14 லட்சம் யூனிட்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த 20 அடி கண்டெய்னருங்க இருக்குது பாருங்கள், அது மாதிரி 14 லட்சம் கண்டெய்னர்களை தாங்குகிற அளவுக்கு அங்கே கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல் நம்ம கட்டி அமைக்கிறோம். அந்த கண்டெய்னர் இல்லாமல் திஜிலிப்பூர், விஜயநகர், போர்ட் பிளேயரு, நிக்கோபார், கிரேட்டர் நிக்கோபார், இந்த 4 இடத்துலையும் வந்து புது ஏர்போர்ட்டுகளை கட்டிக்கிட்டு இருக்கோம். 16,000 ஹெக்டேர் நிலம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வளோ பெரிய ஒரு இது வந்ததுன்னா சிங்கப்பூருக்கு இணையாக ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல் அங்கே உருவாகும். இங்கே விஜயநகர் 1, விஜயநகர் 2ன்னு சொல்லிட்டு 2 எண்ணெய் கிணறுகள், எரிவாயு கிணறுகள் அங்கே இருக்குது, அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒன்று 3.5 கிலோமீட்டர் வந்து தீவுக்கிட்டேருந்து 3.5 கிலோமீட்டர், இன்னொன்று வந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில். அங்கே பல லட்சம் அதாவது யூனிட்ஸ், கியூபிக் மீட்டர் அளவுக்கான எண்ணெய் வந்து அங்கே அவைலபிள் பூமிக்கடியில். அந்த எண்ணெயை வந்து என்னன்ற பாருங்க, கேஸ் அவைலபிள், எரிவாயு, அது இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு இன்னும் வலிமையை கூட்டும். இன்னைக்கு கொலம்போவுக்கு நம்ம $210 மில்லியன் பணம் கட்டிகிட்டு இருக்கோம் சார். பெரிய கண்டெய்னர்கள் இந்தியாவுக்கு வர முடியாமல் போனதுனால எல்லா கண்டெய்னரும் வந்து கொலம்போவில் இறக்கி விட்டு, ஸ்ரீலங்காவில் இறக்கி விட்டு, அதாவது சிங்கப்பூரில் இறக்கி விட்டு போனால் நம்மளோட மற்ற கப்பல்கள் தான் கண்டெய்னரை தூக்கிட்டு வருது. நம்ம கண்டெய்னர் அங்கே இறக்கி விட்றதுக்கு அவனுக்கு நம்ம பணம் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு டீப் சி வாட்டர் போர்ட்டே இல்லை, கட்டாமல் பார்த்துக்கிட்டாங்க. அப்படி வந்த ஒரு போர்ட்டு தான் விழிஞ்சம் போர்ட்டு. இப்போ மகாராஷ்டிராவில் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க, கார்னிகோபாரில் ஒன்று கட்டிட்டு. இதை கட்டினா, இந்த குறிப்பிட்டு கார்னிகோபாரை கட்டினா, குறிப்பிட்டு விழிஞ்சம் போர்ட் ஃபுல்லாக ஆப்ரேஷனல், இப்போ ஒரு பாதி தான் ஆப்ரேஷனாக இருக்குது, ஃபுல்லாக ஆப்ரேஷனல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம், முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, கொலம்போவில் வந்து சைனாவுக்கு வந்து பெரிய ஒரு முதலீடு இருக்குது அந்த போர்ட்டில். போச்சா, நெக்ஸ்ட்டு அங்கே கிரேட்டர் நிக்கோபார் ஐலாண்டில் நம்ம வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டும் ஒரு இராணுவ தளவானமும், அதாவது கப்பல் படை தளமும் ஒன்று கட்டணுண்டான்னா என்ன கப்பல் வருது சார், எப்பயுமே வந்து தப்பு செய்கிறவனுக்கு வந்து நீங்கள் அவனை அடிக்கணும்னு தேவையில்லை. லத்தி வச்சுட்டு உட்காண்ட்ருந்தாலும் போலீஸ்காரன் அவனுக்கு வந்து பயம் வரும்ல, அவனை ஒருத்தன் நம்ம பார்க்குறான்டா, நாளைக்கு அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீதின்னு ஒன்று இருக்குல்ல. இந்திய பெருங்கடல் இந்தியாவின் கடல், அதில் உனக்கு என்ன வேலை? நீ ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸையாவது கட்டு, எது வேணாலும் முத்து மாலை, எத்தனை முத்து மாலையானா கட்டு, கத்திரிக்கோலை வச்சு வெட்டிட்டோம்னா மொத்தம் உதிர்ந்துடும். இன்னைக்கு பலூச்சிஸ்தானில் வந்து ஒரு சின்ன ஒரு வெட்டு, கைபர் பக்தூன்வால ஒரு வெட்டு, பிஓகோவில் ஒரு வெட்டு, உன்னோட மொத்த முத்து மாலை உதிர்ந்துருச்சா? கதார் போர்ட் வரைக்கும் போன முத்து மாலை அது நடக்கும். சைனாவுக்கு பொருளாதார அழுத்தம் பெரிதாகும். அதனால் இந்த அரசை செயலிழக்க செய்வது பாகிஸ்தானின் தேவை, பங்களாதேஷின் தேவை, சைனாவின் தேவை. ஓகே சார், உங்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் என்னோட பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, ஜெயஹிந்த்.